இன்றைய தினம் பாக்கியலட்சுமி சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாக்கியா சடங்குகளை முடித்து விட்டு வீட்டுக்கு வருகிறார். குடும்பத்தில் இருக்கும் அனைவரையும் பார்த்து கண் கலங்குகிறார். ஈஸ்வரி செல்லியனிடம் உங்கள் தாத்தா போயிட்டாருடா என்று சொல்லி அழுகிறார். அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, ஆனால் எனக்கு தெரியவில்லை, தெரிந்தால் எப்படியாவது காப்பாத்திருப்பேன் என்று அழுகிறார். மறுபக்கம் கோபி ராதிகா வீட்டுக்கு வர கோபி வருத்தப்பட்டு பேசுகிறார். ராதிகா ஆறுதல் சொல்ல, எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டாங்க, நான் சாகிற வரைக்கும் இதை நினைச்சு சாக போறேன் என்று வருத்தமாக பேசி கண்கலங்கி அழுகிறார். ஆனால் பாக்கியாவை சும்மா விட மாட்டேன் என்று சொல்கிறார். பாக்கியா தான் என்னோட எதிரி என்று கோபமாக பேசுகிறார். ஈஸ்வரி அவருக்கு கல்யாணம் நடந்த போது ராமமூர்த்தி பேசிய விஷயங்களை பாக்கியாவிடம் சொல்லி அழுகிறார். அவருக்கு குழந்தை மனசு, யார் என்ன சொன்னாலும் எதுவுமே நினைக்காத, நானே உன் கூட இருப்பேன் என்று சொன்னதாக சொல்கிறார். எனக்கு ஒரு நாள் உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு, ஆனால் அவர்தான் எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஒரு நல்ல புருஷனா, நல்ல அப்பாவா, நல்ல மாமனாரா, ஒரு நல்ல தாத்தாவா இருந்திருக்காரு என்று பாக்கியா வருத்தப்பட்டு பேசுகிறார். குடும்பத்தில் அனைவரும் வந்து சோகமாக இருக்க என்ன நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்.